தமிழ் புலிகள் கட்சி நடத்தும் மாநில உரிமை மீட்பு மாநாட்டிற்கு வருகை தந்திருக்கக்கூடிய தமிழ் புலிகள் கட்சியினுடைய மாநில மாவட்ட ஒன்றிய கழக பொறுப்பாளர்களே, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொறுப்பாளர்களே, அமைச்சர்களே, உங்கள் அத்துணை பேருக்கும் நான் சார்ந்திருக்கின்ற தமிழ் புலிகள் கட்சியின் சார்பாக என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எந்த சமூகம் எல்லாம் கொடி பிடிக்காது என்று நினைத்தார்களோ, எந்த சமூகம் எல்லாம் வீதிக்கு வராது என்று நினைத்தார்களோ, எந்த சமூகம் எல்லாம் அடிக்கு பயந்து ஓடும் என்று நினைத்தார்களோ, எந்த சமூகம் எல்லாம் மறியல் ஆர்ப்பாட்டம் செய்து ஓடி ஒளிந்து விடுவார்கள் என்று நினைத்தார்களோ, இன்றைக்கு அந்த சமூகத்தை அரசியல் அமைப்பாக்கி புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களிலும் தந்தை பெரியார் அவர்களிலும் இன்றைக்கு அரசியலாக்கி இந்த மாநாட்டை வெற்றி மாநாட்டாய் நடத்திருக்கக்கூடிய என் உயிரில் கலந்த என்னுடைய தலைவர் அண்ணன் நாகை திருவள்ளுவன் அவர்களை வணங்கி, மேற்கு மாவட்டத்திலே தமிழ் புலிகள் கட்சி நடத்துகின்ற இந்த மாநில உரிமை மீட்பு மாநாடு, இந்த மாநாட்டினுடைய தலைப்பை பற்றி பேச என்னுடைய அரசியல் ஜாம்பவான் அண்ணன் நாகை திருவள்ளுவன் இருக்கிறார். இந்த மாநில உரிமை மீட்பு மாநாடை பற்றி அருந்ததில் ஏன் பேச வேண்டும்? இந்த மாநில உரிமை மீட்பை பற்றி அருந்ததில் மக்கள் ஏன் பேச வேண்டும் என்று இங்கே பலர் நினைத்துக் கொண்டிருப்பார்கள். நான் அவர்களுக்கு ஒன்றை மாத்திரம் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். மாநில உரிமையை தமிழ் புலிகள் பேசாவிட்டால் வேறு எவரும் பேச முடியாது. மாநில உரிமையை தமிழ் புலிகள் தொடாமல் வேறு எந்த இயக்கமும் தொட முடியாது. கடந்த கால வரலாறுகள் அப்படி. என்னை கூட பல பேர் சொன்னார்கள், வயது உனக்கு 23 ஆகிறது, கட்சி கட்சி என்கின்ற ஓடுகிறாயே, இந்த கட்சி உனக்கு சோறு போடுமா? நள்ளிரவரிலே வீட்டிற்கு வருகிறாயே, தலைவர் தலைவர் என்று அலைகிறாயே என்று பலர் என்னை சொன்னார்கள், எள்ளி நகையாடினார்கள். நான் அவர்களுக்கு ஒன்றை மாத்திரம் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். தோழர்களே, எனக்கு வயது 23. நான் 60 வயது வரை இருக்கலாம், நான் 25 வயது வரை கூட இருக்கலாம், நான் 24 வயது வரை இருக்கலாம். ஆனால் வாழுகிற வாழ்க்கை முழுவதும் இந்த சமூகத்திற்காக என்னுடைய உடலை ஒப்படைத்துக் கொண்டே இருப்பேன். வாழுகிற வாழ்க்கை முழுவதும் என் உயிரில் கலந்த என்னுடைய தளபதி அண்ணன் நாகை திருவள்ளுவன் வழியில் பயணிப்பேன். நிறைய தாய்மார்கள் சொன்னார்கள், நாங்கள் நாமக்கல் மாநகரிலே மாநாட்டிற்காக இங்கு 20 நாட்களுக்கு முன்பாக வந்துவிட்டோம். வந்துவிட்ட பொழுது ஒவ்வொரு பகுதியாக சென்று துண்டறிக்கை கொடுத்தோம். துண்டறிக்கை கொடுக்கும் பொழுது அனைத்து மக்களும் கேட்டார்கள், நீங்கள் எந்த கோவிலில் இருந்து வருகிறீர்கள், எந்த டொனேஷன் வாங்க வந்திருக்கிறீர்கள் என்று சொன்னார்கள். நாங்கள் அவர்களிடம் ஒன்று மட்டும்தான் சொன்னோம், உன்னை காப்பாற்ற மாரியம்மாளும் வரமாட்டாள், உன்னை காப்பாற்ற இயேசுநாதரும் வரமாட்டாள், உனக்கு ஒரு பிரச்சனை என்று சொன்னால் நாகை திருவள்ளுவர் மட்டும்தான் வருவார். ஆக இந்த சமுதாய சீர்கேட்டை உடைத்திட, மாநில உரிமையை வென்றெடுத்திட அனைவரும் அமைப்பாய் அரசியல் அதிகாரமாய் திரள வேண்டும். புலிகளின் காடுகளாய் சேரிகள் மாறும், அன்று பூர்வீக குடிகளில் புலம்பர் தீரும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.